மாதேவன் வார்களல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலிவோய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதேயம் தோழி பரிசேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிக மேவும் களியார வரும் ஆனை களல் நாளும் மறவாமல் அழி ஆளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. திருச்சிற்றம்பலம். திருவே என் செல்வ சிறப்பே சிவானந்த தெள்ளமுத உருவே உருவமும் ஊருடன் பேருமன் அம்புணரா அருவே தெளிந்த அறிவே மெய் அன்பர்க்கு அருளுந்தெய்வ தருவே தென்கோமுத்தி முத்தி வஞ்சாக்கர சத்குருவே தென்கோமுத்தி முத்தி வஞ்சாக்கர சத்குருவே கருணை ஒளி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே பிஞ்சகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுது நீங்காமல் எமதுளத்தின் சிரத்தில் ஓதியிடு நாவினில் என்று முன்னி வைத்தே உரைப்பான். திருச்சிற்றம்பலம். 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 பெருமானுடைய பெரும் கருணையினாலும் குருநாதருடைய ஆசீர்வாதத்தினாலும் இங்கு கூடியிருக்கும் அடியார்களுடைய அன்பினாலும் நாம் திருவருட்பயன் என்னும் சாத்திர நூலை தொடர்ந்து சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த சாத்திர நூலின் ஆசிரியராகிய உமாபதி சிவம் ஐயா அவர்களுடைய பெரும் கருணையினாலும் நாம் தொடர்ந்து சிந்திக்கின்றிருக்கின்றோம். கூடியிருக்கின்ற அனைத்து அடியார்களுடைய திருவடி பாதங்களையும் மனமொழி காயத்தால் வணங்கிக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். நாம் இந்த சாத்திர நூலாகிய திருவருட்பயனில் இதுவரை சிந்தித்தது 8 அதிகாரங்களை முழுமையாக சிந்தித்து வந்திருக்கின்றோம். இப்பொழுது நாம் சிந்தித்து கொண்டிருப்பது 9வது அதிகாரமாகிய 5 எழுத்து அருள் நிலையை குறித்து சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த 5 எழுத்து அருள் நிலை எப்படிப்பட்டது, 5 எழுத்து என்ன அப்படிங்கிறத குறித்தெல்லாம் கடந்த வகுப்பிலே நாம் சிந்தித்தோம். அந்த எழுத்துக்கள் எல்லாம் எப்படிப்பட்ட தன்மையாக இருக்கின்றன, அது எழுத்துக்களா இல்லை பொருளை உணர்த்தக்கூடிய சொல்லாக வருகிறதா என்பதையெல்லாம் நாம் கடந்த வகுப்பிலே சிந்தித்தோம். அந்த கடந்த வகுப்பிலே சிந்திக்கும் பொழுது இந்த இன்பத்தை நிலைப்பிற்குரிய சாதனமாகிய இந்த 5 எழுத்து எப்படிப்பட்டது அப்படிங்கிற கேள்வியோட நாம் முடித்திருந்தோம் வகுப்பை. அதற்கு பதிலாக 81வது குறளாக அருள் நூலும் ஆரணமும் அல்லாது 5 பொருள் நூல் தெரிய புகின் அப்படிங்கிற பாடலாக வருகிறது அப்படின்னு நாம சிந்தித்தோம். இந்த அருள் நூல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அருள் நூல் என்பது ஆகமங்கள், அருள் நூலாகிய ஆகம நூல்கள். நமக்கு பெருமான் கொடுத்த பெரும் கொடையாக இருப்பது 2 நூல்கள், வேதங்களும் ஆகமங்களும். அதுல அருள் நூல் அப்படின்னு சொன்னா அது ஆகமங்களை குறித்து வரும். அப்ப வேதங்கள் எதை குறித்து வருது அப்படின்னா ஆரணம். ஆரணம் அப்படிங்கிறது அறநூலாகிய வேதத்தை குறித்து வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த வேதமும் ஆகமம் தான் நமக்கு நூல்கள், மற்ற எல்லாமே நமக்கு நூல்கள் அல்ல. அது எல்லாம் மற்ற வரக்கூடியதெல்லாம் என்ன நூல்கள் தான்,
சார்பு நூல்கள் வழி நூல்களாக வரக்கூடியதான். பெருமான் கொடுத்தது உயிர் நூல்கள் அப்படின்னா இந்த இரண்டைத்தான் நம்ம குறித்து சொல்றோம். அல்லாதும் இவை அல்லாத வேற நூல்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஸ்மிருதிகள், புராணம், இதிகாசம், இது எல்லாம் எப்படிப்பட்ட நூல் அப்படின்னா வழி நூலும் சார்பு நூல்களுமா இருக்கிறது. அதற்கு பிறகு வந்த வழி நூல்கள், அதனால அத வழி நூல்கள் சார்பு நூல் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அதை சார்ந்து வந்ததுனால, இந்த ஆகமம் வேதங்களை சார்ந்து வந்ததுனால அது சார்பு நூல், அதுல இருந்து வழியாக வந்ததுனால வழி நூல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தெரிய புகின் ஆராய்ந்து பார்த்தால், சரி வேத ஆகமங்களை விட்டுட்டு இந்த நூல்களையும் ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஐந்தின் பொருள் நூல், இந்த நூல்கள் எல்லாம் எதைத்தான் சொல்லுதுன்னா ஐந்தெழுத்தின் பொருளை தான் சொல்லுகிறத தவிர வேற எதையும் சொல்றதா இல்ல. அப்ப இந்த உலகத்துல நம்ம ஆன்மீக நூல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அனைத்து நூல்களும் எதைத்தான் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐந்தெழுத்து அப்படிங்கிறதத்தான் சொல்லி வருகிறது. அதற்குண்டான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். இறைவன் அருளால் சத்தினிவாதருக்கு உரைத்த சிறப்பு நூலாகிய சிவ ஆகமங்களும், அப்போ சத்தினிவாதருக்கு உரைத்த நூல்கள் எது? சிவ ஆகமங்கள். உலகருக்கு உரைத்த பொது நூலாகிய வேதங்களும், அப்ப வேத நூல் பொது நூலாகவும் சிறப்பு நூலாக எதை சொல்லப்படுகிறது அப்படின்னா ஆகமத்தை சொல்லப்படுகிறது. இது அல்லாத பிற நூல்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா வித்தைகள் 18 நூல்கள் இருக்கின்றன. அதாவது வேதம் 4 நூல்கள், ரிக், யஜுர், சாம, அதர்வன நூல்களும், வேதாங்கம் அப்படின்னு சொல்லி அதுல 6 வகையா இருக்குது. ஷிட்கை, கற்பசூத்திரம், வியாக்கரணம், நிருத்தம், சந்தோபிசிதி, ஜோதிஷம் அப்படிங்கிற 6 இதும், உபவேதமாகிய அந்த வேதத்திற்கு உபவேதமாகிய ஆயுர்வேதம், தனுர் வேதம், காந்தர்வ வேதம், அருத்தம் அல்லது சில்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4 உபவேதங்களும், உபாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய 18 புராணங்களும், நியாயம், மீமாம்சை, ஸ்மிருதி அப்படின்னு இந்த 4ம். இந்த நூல்கள்ல எந்த நூல்களை எடுத்து பார்த்தாலும், ஏன்னா நமக்கு எல்லா புராணங்களையும் நம்ம படிக்கிறோம், எல்லா இதிகாசங்களையும் நம்ம படிக்கிறோம். இதிகாசங்கள்னு சொன்னா என்னதெல்லாம்? மகாபாரதம், ராமாயணம்னு சொல்றோம். ஆனா ராமாயணத்தினுடைய கதாநாயகன் யாரு அப்படின்னு சொன்னா ராமபிரான சொல்றோம். ஆனா அந்த ராமபிரான் என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா சிவ வழிபாடத்தான் செய்திருக்கிறார். அடுத்து மகாபாரதத்துல பார்த்தா அர்ஜுனன் தர்மர்ல இருந்து அவங்க பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும், கௌரவர்கள் 101 பேரும், கிருஷ்ணனும் கூட எல்லாரும் என்னதான் செய்திருக்கிறாங்க? சிவ வழிபாடத்தான் செய்திருக்கிறாங்க. அப்ப எல்லா புராணங்களும் எல்லா இதிகாசங்களும் சொல்லாத நூல்களே இல்ல, எல்லாமே எதைத்தான் சொல்லுதுன்னா சிவ வழிபாடைத்தான் சொல்லுது. அப்ப இந்த சிவ வழிபாடு எதை குறித்து வருகிறது அப்படின்னா பதி பசு பாச உண்மையை குறித்து, இந்த முப்பொருளை குறித்து தான் வருகிறது. அப்ப இந்த முப்பொருள் எல்லாம் எதுக்குள்ள அடங்கி இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த 5 எழுத்தை தான் சொல்றோம். இந்த 5 எழுத்துக்குள்ளதான் நம்ம முப்பொருளையுமே அடக்கி வச்சிருக்கிறோம். ஏன்னா கடந்த வகுப்புல பார்த்திருந்தோம், சீன்னா எதை குறிக்குது, ப அப்படின்னா எதை குறித்து வருகிறது, ஏ அப்படிங்கிறது எதை குறித்து வருகிறது, நங்கிறது எதை குறித்து வருகிறது அப்படின்னு பார்த்திருக்கிறோம் ஏற்கனவே. சி என்பதாவது சிவத்தையும், வ என்பதாவது அருளையும், ஏ என்பது ஆன்மாவையும், ந அப்படிங்கிறது பாசங்களையும் குறித்து வருகிறது. அப்ப நமசிவாய அப்படின்னா அது எதை குறித்து வருகிறது? பதிப்பசு பாசத்தை குறித்து வருகிறது அப்படிங்கிறது ஏற்கனவே நாம் அறிந்த ஒன்றுதான். அப்போ உலகமே உருவமாக யோனிகள் உருப்பதாக 5 எழுத்தால் அமைந்த இமையும் அறிந்திட்டு அப்படின்னு ஆகம நூல்கள் அந்த வசனங்களால சொல்லப்படுகிறது. அப்போ இந்த 5 எழுத்தும் இறைவனுடைய உருவம் அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு பெறப்படுகிறது. அப்போ உலகம் எல்லாம் அவனுடைய வியாபியமாய் நிற்பதும், அவனுக்குள்ள வியாபியமாய் சரியா நிற்பதும், அவன் 5 எழுத்து வடிவுள் இவை எல்லாம் அடங்கி நிற்பதும் அறியப்படுகிறது. இதத்தான் நமக்கு உண்மை விளக்கத்துல 45வது பாடல்ல மனவாசகம் கடந்தார் ஐயா சொல்லியிருக்கிறாரு. இதை நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம். 5 எழுத்தே ஆகமமும் அண்ணல் அருமறையும், 5 எழுத்தே ஆதி புராணம் அனைத்தும், 5 எழுத்தே ஆனந்த தாண்டவமும், 6 அப்பாலாம் மோனந்த மாமுத்தியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப ஆகமங்கள் 5 எழுத்தே ஆகமமும்
அண்ணல் அருமறையும், அருமறைனா வேதங்கள். அப்போ ஆகமம் வேதம், அஞ்செழுத்தே ஆதி புராணம், புராணங்கள் எல்லாம் அஞ்செழுத்தை தான் சொல்லுது. அனைத்தும் எல்லாமே அஞ்செழுத்து தான். அவனுடைய தாண்டவம் எல்லாமே ஐந்தெழுத்து அப்படின்னு சொல்றாரு. பலகலை ஆகம வேத யாவையினும் கருது பதி பசு பாசம் தெரித்தல் அப்படின்னு சிவபிரகாசம் 13வது பாடல் சொல்லி இருக்கிறது. அப்ப இந்த வேதங்கள் எல்லாம் எதை குறித்து வருது அப்படின்னா ஆயுர்வேதம், இந்த உபவேதமாகிய இந்த ஆயுர்வேதம் அது எதை குறிக்குதுன்னா ரிக்வேதத்தின் உபவேதமாக வருகிறது. இது ரிக்வேதத்துக்கு உபவேதமாக வருகிறது. இது மருந்து மூலிகை போன்றவற்றை குறிப்பிட்டு வருகிறது. தனுர்வேதம் அப்படிங்கிறது எதனுடைய தொடர்பாக வருகிறதுனா யஜுர்வேதத்தின் தொடர்பாக வருகிறது. யஜுர்வேதத்தின் உபவேதமாக வருகிறது. இது போர்க்கலையை விரிவாக குறித்து வருகிறது. காந்தர்வ வேதம் இது சாம வேதத்தின் உபவேதமாக வருகிறது. இது இசை நடனம் ஆகிய நுண்கலைகளை விளக்குவதாக வருகிறது. சில்ப வேதம் இது அதர்வன வேதத்தின் உபவேதமாக இருக்கிறது. இது கட்டடக்கலைகளை குறித்து வருவதாக இருக்கிறது. அடுத்து இந்த வேத புருஷனுக்கு 6 அங்கங்கள், வேத புருஷனுக்கு நம்ம 6 அங்கங்கள் சொல்றோம். அந்த 6 அங்கங்கள் எதெல்லாம் அப்படின்னா ஏற்கனவே சொன்னோம், சிக்ஷை, வியாக்கரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிஷம், கல்பம் அப்படின்னு. இது இந்த வேத புருஷனுக்கு எதை குறித்து வருகிறது அப்படின்னா அவனுடைய நாசி, வாய், கால், காது, கண், கை அப்படிங்கிற இந்த 6 உறுப்பை குறித்து வருவதாக அமைகிறது. சரி, இந்த சிக்ஷை அப்படிங்கிறது நாசி அப்படின்னா எதை குறித்து இருக்கிறது அப்படின்னா எழுத்துக்களின் உச்சாரணம், மாத்திரை உற்பத்தி. ஏன் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் மாத்திரை அளவு உண்டு. குறிலுக்கு 1 மாத்திரையும், நெடிலுக்கு 2 மாத்திரைகளும், உயிரெழுத்துக்களுக்கு அரை மாத்திரையும் அப்படின்னு நம்ம மாத்திரை அளவை படித்து வருகிறோம். இந்த மாத்திரைகள் ஒரு மாத்திரை, 2 மாத்திரை, அரை மாத்திரை, கால் மாத்திரை வரைக்கும் நமக்கு சொல்லப்படுகிறது. அப்ப இந்த மாத்திரையை வைத்து வருவதுதான் என்னது சிக்ஷை அப்படின்னு சொல்லப்படுது. அது நாசியை குறித்து வருகிறது. அடுத்து வியாக்கரணம், அது வாய். வாயிலிருந்து என்ன அப்படின்னா நடேச பெருமானுடைய டமரகத்தில் எழுந்த 16 எழுத்துக்களுடைய ஒலிகளையே இந்த பாணினி என்பவர் வடமொழியில 14 சூத்திரங்களாக எழுதினார். அதுவே வியாக்கரணத்துக்கு மூலமாகவும் அமைந்திருக்கின்றது. அது என்னது அப்படின்னா இலக்கண விரிவாக இருக்கிறது, பாணினியுடைய இலக்கணமாக இருக்கிறது. அது அந்த 14 சூத்திரமாக சொல்லப்படுகிறது. நமக்கு இலக்கணம் அப்படின்னு சொன்னா தொல்காப்பியத்தை குறித்து வருகிறது. அடுத்ததாக இந்த மூச்சு காற்று, அது நம்ம என்ன சொல்றோம், மூச்சு காற்று எதை குறித்து வருது அப்படின்னா வேதம். அந்த மூச்சு காற்றுங்கிறது எதனா கை காற்று, கையை வைத்து வீசக்கூடியதாக வருகிறது. அது வியாக்கரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து நமக்கு சொல்லப்படுகிறது கால் காற்று, காலை தூக்கி ஆடிய உள்ள காற்று எதை குறித்துனா பாஷ்யம், பாஷ்யத்தை குறித்து வருகிறது. அது விரிவான உரையை குறித்து வருகிறது. அப்படின்னா திருவடியில் தரித்துள்ள ஆதிசேஷன் பதஞ்சலியாக பாஷ்யம் செய்தாரு. அவர்தான் அந்த கால் காற்றுல பாம்பா இருக்கிறாரு இல்லையா, பாம்பா இருக்கக்கூடியது அது ஆதிசேஷன். அவர் தான் என்ன செய்தாரு, பாஷ்யம் நமக்கு செய்து தந்தார். அடுத்து ஜோதிஷம் அப்படிங்கிறது கண் என்பது தொலைவில் உள்ளதை காட்டுவது அப்படிங்கிறதுனால இந்த ஜோதிடம்ங்கிறது எதை தெரிவிப்பது அப்படின்னா 3 காலங்களையும் இதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய காலத்தையும் தெரிவிப்பதனால அத ஜோதிஷம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கல்பம்ங்கிறது கையை குறித்து வருவதாக இருக்கிறது. அது காரியங்களை செய்வதற்கு கரம் என்று பெயர். காரியங்களை செய்வதனால அது கரம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த சத்கர்மாக்களை வரையறுப்பது கல்பம். இன்ன வருணத்தர், இன்ன ஆசிரமத்தர் இன்னென்ன கர்மாவை செய்ய வேண்டும், அவங்களுக்கு இன்னென்ன தகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னென்ன கர்மாவுக்கு இன்ன மந்திரம் சொல்லணும், இன்ன திரவியம் ஊத்தணும் அப்படின்னு அந்த ரித்விக்குகளுக்கு சொல்லக்கூடிய இலக்கணமாக அமைந்திருக்கின்றது. பாத்திரங்களின் அமைப்பு, ஏன்னா நம்ம ஒவ்வொரு பொருளையுமே அந்த பாத்திரங்கள், ஒவ்வொரு பாத்திரத்து இத்தனை திக்னஸ் இருக்கணும், இத்தனை உயரம் இருக்கணும், இத்தனை
கிலோ கணக்குல இருக்கணும் இந்த பாத்திரம் அப்படின்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதையெல்லாம் விளக்குவது எது அப்படின்னா இந்த கல்பத்தை குறித்து வருகிறது. அப்போ இந்த அருள் நூலாகிய ஆரணமும் அருள் நூலும் ஆரணமும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப வேத ஆகமம் பெருமான் கொடுத்த நூல்களாக இருக்கின்றது. அப்ப இந்த நம்ம எல்லாம் சைவர்கள்னு சொன்னா எது வழிப்படி நிக்கணும் அப்படின்னா இந்த வேதத்தையும் ஆகமத்தையும் முதல் நூலாக கொண்டு அதன்படி ஒழுக வேண்டும். வேத ஆகமத்தை அது சொன்னதுபடி நாம ஒழுகணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு பின்னால வந்த நூல்கள் தான் என்ன நூல்கள்? பலி நூலாகிய நம்மளுடைய சாத்திர தோத்திர நூல்கள் எல்லாம் பலி நூல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அடியனுடைய ஆசிரியர்கிட்ட ஒரு சந்தேகம் இது போல கேட்டிருந்தேன். அப்ப இந்த பலி நூல்களை வைத்துதானே நம்ம சொல்றோம், அதை மட்டுமே மூல நூலாக எடுத்து ஓதுபவர்களும் இருக்கிறார்கள் அல்லவா? அப்ப அது எல்லாம் தவறா அப்படின்னு கேட்டா அது தவறு அல்ல. ஆனாலும் அது மூலம் கிடையாது நமக்கு. அது எல்லாம் யாரு சொன்னது? பசுக்கள் சொன்ன நூல்கள். ஏன்னா நமக்கு பெருமான் சொல்லல. அது எல்லாம் யாரு வந்து சொன்னா அப்படின்னா ஒரு பிறவி எடுத்து மனிதர்களால் சொல்லப்பட்ட நூல்களாகத்தான் பார்க்கப்படுகிறதே தவிர அதனால அது மூலமாக நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. அப்ப மூலமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நூல்கள் எது அப்படின்னா வேத ஆகமங்கள் மட்டுமே அப்படின்னு அடியனுடைய ஆசிரியர் அடியனுடைய சந்தேகத்தையும் ஒரு முறை தீர்த்து வைத்திருக்கிறார். அதைத்தான் இங்கேயும் பெருமான் என்ன சொல்றாருன்னா அருள் நூலும் ஆரணமும் அல்லாது மற்ற நூல்களும் அதைத்தான் சொல்லுது. ஆனா மூல நூல் சொன்னது பெருமான் சொன்னது, மற்ற நூல்கள் சொன்னது பசுக்கள் சொன்ன நூல்கள் அப்படின்னு. ஏன்னா வழி நூலும் சார்பு நூலும் யாரு சொன்னா அப்படின்னா அருளாளர்கள் தான். அருளாளர்கள் மனித பிறவி எடுத்து வந்துதான் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. சரி, இப்படி 5 எழுத்தின் உள்ள பொருள்கள், இதனுடைய பொருள்கள்லாம் என்ன என்ன அப்படின்னு அடுத்த கேள்வி வந்தா அதுக்கு பெருமானுடைய அந்த பதிலாக அடுத்த பாடல் வருகிறது. இறை, சக்தி, பாசம், எழில் மாயை, ஆவி உற நிற்கும் ஓங்காரத்துள் அப்படிங்கிற பாடலை தந்திருக்கிறாரு. அப்ப இறை அப்படின்னா எது அப்படின்னு சொன்னோம்னா இறைங்கிறது சிவத்தை குறித்து வரக்கூடியது. பதி அப்படிங்கிறத குறித்து வருகிறது. சக்தி அப்படின்னா சக்தி யாரை குறித்து வருகிறது அப்படின்னா பாசத்தின் ஆற்றலாகிய அவனுடைய ஆற்றலாகிய திருவருளை குறித்து வருகிறது. பெருமானுடைய திருவருளை குறித்து வருவதா என்னது? சக்தி அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, பாசம் அப்படின்னு எதை குறித்து வருகிறது அப்படின்னா தலைமையான அந்த பாசத்தினுடைய தலைமையான ஆணவ மலத்தை குறித்து வருகிறது. நம்ம பாசம் அப்படின்னு சொன்னா 3 சொல்றோம். ஆணவம், கண்மம், மாயை 3 சொன்னாலும் நமக்கு தலைமை குறித்து வரும்பொழுது எதை சொல்ல வருகிறது? ஆணவத்தை தான் சொல்லப்படுகிறது. அடுத்து எழில் மாயை அப்படின்னு சொல்றது ஆன்மாவுக்கு ஏகதேசமாக விளக்கம் தருகின்ற, அதனால அதுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? அடை எழில் அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு. இறைவன் வைப்பு சக்தியாக இருக்கக்கூடிய மாயை அப்படின்னு சொல்றாரு. அதான் எழில் மாயை அப்படின்னா அந்த மாயை குறித்து வருகிறது. ஆவி அப்படின்னா எது அப்படின்னா ஆன்மா, ஆன்மாவை குறித்து வரக்கூடியது. ஆவி அப்படின்னா ஆன்மா. உற நிற்கும், இப்படி பொருளாக பொருந்தி நிற்கும். இது ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு பொருளை குறித்து பொருந்தி நிற்கும். ஓங்காரத்துள் எதுக்குள்ள நிக்குது அப்படின்னு சொன்னா ஓங்காரத்துக்குள்ள நிக்குது. இது எல்லாமே எதுக்குள்ள அடங்குது அப்படின்னா பிரணவத்துக்குள்ளதான் அடங்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ ஓம் அப்படின்னு சொல்றோம். ஓம்ங்கிறது என்னது அப்படின்னா அ, உ, ம, நாதம், விந்து அப்படின்னு 5 எழுத்தை சொல்லக்கூடியது. அ, உ, ம, நாதம், விந்து அப்படின்னு 5 சொல்லக்கூடியது. அதுதான் ஓம் அப்படின்னு இழுத்து அந்த இம்ம வந்து அப்படி நீட்டி கொண்டுகிட்டே போகணும். அதுதான் ஓம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப இதுல இந்த ஓம்காரத்துக்குள்ள அடைபடக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னோம். அ, உ, ம, நாதம், விந்து அப்படின்னு சொன்னோம். அந்த இறை அப்படின்னு சொல்றோம். அது வந்து சிகாரம். சிகாரம் அப்படின்னா நமக்கு யாரு? நாதம், பெருமானை நாதம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து சக்தி, அது திருவருள். திருவருளை வகாரம் அப்படின்னு சொல்றோம். வகாரம் சக்தியை என்ன சொல்றோம் அப்படின்னா விந்து அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாசம், பாசம்ங்கிறது ஆணவ மலம், மகாரம் அப்படிங்கிற அப்படிங்கிறத சொல்றோம். அப்ப இதுல என்னது வந்துருச்சு? நாதம் வந்துருச்சு, பிந்து வந்துருச்சு,
மேங்கிற எழுத்து வந்துருச்சு. அடுத்து எழில் மாயை. மாயை அப்படின்னா நகாரம். நகாரம் அப்படிங்கிறது அது ஊ அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து ஆவி, ஆன்மா. ஆன்மாவை யகாரம் அப்படின்னு சொல்றோம். யகாரம் அப்படின்னா அது அ அப்படின்னு சொல்றோம். அப்போ நாதம், விந்து, மகாரம், உகாரம், அகாரம். அப்ப இந்த 5மே எதுக்குள்ளதான் அடங்குது அப்படின்னா ஓம்காரத்துக்குள் அப்படின்னு ஓம் அப்படின்னு சொல்றோம். இந்த யோக முறையில பார்த்தோம் அப்படின்னா இது பஞ்ச கலைகளுக்குள்ள அடங்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பஞ்ச அக்ஷரங்களும் பஞ்ச கலையில் அடங்கும். அப்போ பஞ்சாட்சரமே பஞ்ச கலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 5 எழுத்துக்களும் இப்படி அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்றோம். சரியா? இதனுடைய விளக்கமாக எந்தெந்த நூல்கள் எல்லாம் எப்படி சொல்லி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓம்காரமாகிய ஓர் எழுத்தும் பஞ்சாட்சரமாகிய 5 எழுத்தும் ஒன்றே. எவ்வாறெனில் இவற்றை விரித்தால் இவை இறைவனாகிய சிவத்தையும் அவன் அருளாகிய சக்தியையும் மூலமாகிய பாசம் என்னும் ஆணவத்தையும். சிவாய நமங்கய்யா. சொல்லுங்கம்மா. சிவத்தையும் மூலமாகிய பாசம் என்னும் ஆணவத்தையும் இறைவனுடைய சடசக்தியாகிய மாயையையும் கண்மங்களையும் அவன் அடிமையாகிய உயிர்களையும் குறிக்கிறது அப்படின்னு பார்த்திருக்கிறோம். அப்போ நாதம், விந்து, உகாரம், மகாரம், அகாரம் அப்படின்னு 5 எழுத்தையும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 5 எழுத்துக்களை குறித்துதான் வருகிறது என்னது? ஓம்காரம், ஓம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதே கருத்தை திருமூலர் தமிழுடைய 10ஆம் திருமுறையாகிய திருமந்திரத்தில் சிவன் அருளாய சிவன் திருநாமம் சிவன் அருள் ஆன்மா திரோதம் மலமாய் சிவன் முதலா சிறந்து நிரோதம் பவம் அது அகன்று பரசிவனாமே அப்படிங்கிற 10ஆம் திருமுறையில 2677வது பாடல்ல சொல்லி இருக்கிறாரு. இந்த கருத்தை தான் சொல்லி இருக்கிறாரு. அதையே மனவாசகம் கடந்தாரும் உண்மை விளக்கத்துல 42வது பாடல்ல சொல்லி இருக்கிறாரு. சிவன் அருள், சிவன் அருள், அதான் சிவன் அருள் ஆவி திரோத மலம் 5ம் அவன் எழுத்து 5ன் அடைவாம் இவன் நின்று நம் முதலா ஓதி அருள் நாடாது நாடும் அருள் சிம்முதலா ஓது நீ சென்று அப்படிங்கிற 42வது பாடலாக நாம் உண்மை விளக்கத்துல பார்த்திருக்கின்றோம். இப்படி ஒவ்வொரு எழுத்துக்களும் ஓம்ங்கிற ஒரு எழுத்துக்களுக்குள்ளேயே 5 எழுத்தையும் சொல்லப்படுகிறது. சிவன் அருள் ஆவி திரோதம் மலம் அப்படிங்கிற 5 எழுத்தையும் எதை குறித்து சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, சி அப்படின்னா பானு, பானுனா சூரியன், ப அப்படின்னா ஒளி, சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளி, அது திரு அருள். ஏ என்பது ஆன்மா, அது கண், கண்ணுக்கு ஓமையாக சொல்லப்படுகிறது. ந அப்படின்னா திரோதம், அது தீபம், நமக்கு அகல் விளக்கா இருக்கக்கூடிய தீபம். ம மலம், அது ஆணவம், அது இருள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது எதுல சொல்லி இருக்கிறது அப்படின்னா சிவானுபவச்சாரம் அப்படிங்கிறதுலையும் பதிபசு பாச விளக்கத்துல சொல்லப்படுகிறது. முன்னெழுத்து பானு முதல்வி எழுத்தொழியாம் பின் எழுத்து கண்ணா பிறங்குமே தன்னை உன்னை மூடும் எழுத்து தீபம் மூளை எழுத்தே இருளாம் நாடு அறிவாய் மண்ணே நன்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. பானுவாம் இறை எழுத்து அதன் ஒளி பறை எழுத்து ஊனமில் கண்ணே ஆகும் உயிரென தனி எழுத்து ஈனமில் விளக்கே ஆகும் செப்பிய திரை எழுத்து நான் என்னும் இருளே ஆகு அவை உறும் அவ்வெழுத்தே அப்படின்னு சொல்லப்படுகிறது. பசு பாச விளக்கத்துல சொல்லப்படுகிறது. அப்போ மூல எழுத்து, அது முன்னெழுத்து, அதுதான் நமக்கு
முன்ன நிக்கக்கூடிய எழுத்து சி, சிவய நம அப்படின்னு சொல்லக்கூடிய முன் எழுத்து. அது பானு. பானுன்னு சூரியன். அதுல இருந்து வரக்கூடிய ஒளி, அதுதான் அருள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுல இருந்து வாங்கக்கூடியது கண்ணுக்கு விளக்கம். ஆன்மாவுக்கு விளக்கம் வருது கண். கண்கிறது அறிவை குறித்து வரக்கூடியது, அறிவு விளக்கம் பெறக்கூடியது. அது கண்ணை குறித்து ஓமையாக சொல்லப்படுகிறது. அப்ப அதுக்கு கை விளக்காய் இருக்கக்கூடியது தீபம். அது அடுத்த நம்ம எழுத்த சொல்லக்கூடியது, நேங்கிற எழுத்த சொல்லக்கூடியது. அடுத்து மூலமலமாகிய மே அப்படிங்கிறது மலத்தை குறித்து, ஆணவத்தை குறித்து, அது இருளை குறித்து வருவதாக இருக்கிறது. இப்படி மூன்று பொருளையுமே பதி பசு பாசம் அப்படிங்கிற முப்பொருளையுமே இந்த ஓம்காரத்துக்குள்ளே அடக்கி சொல்லப்படுகிறது. என்னை அறிவென்றான், அதான் ஏ அப்படிங்கிற பசு. என் அறிவில் ஆனந்த தன்னை சிவம் என்றான், அது சீங்கிற பதி. சந்ததமும் என்னை உன்னி பாரா மறைந்ததுவே பாசம் என்றான், அது பாசம். இம்மூன்றும் ஆராய்ந்தவர் முத்தராம் அப்படின்னு பாடல்கள் சொல்லப்படுகிறது. அப்போ உள்ளொளியை உள்ளத்தினுள்ளே நின்று ஓங்காரத்துள் பொருள்தான் ஆயினானே அப்படின்னு 6ஆம் திருமுறையில அப்பர் சுவாமி சொல்றாரு. இதே கருத்தை 10ஆம் திருமுறையில திருமூலர் சொல்றாரு. 2676வது பாடல்ல ஓம் என்னும் ஓங்காரத்து உள்ளே ஒரு மொழி, ஓம் என்னும் ஓங்காரத்து உள்ளே உரு அரு, ஓம் என்னும் ஓங்காரத்து உள்ளே பல பேதம், ஓம் என்னும் ஓங்காரம் ஒன் முத்தி சித்தியே அப்படிங்கிற பாடல அந்த ஓங்காரத்தை பத்தி அழகாக சொல்லி இருக்கிறாரு. அப்போ வேதாந்த சித்தாந்த ஞான குரவர்கள் ஒரு வார்த்தையாக சொல்லுகின்ற உபதேச மொழிகளும், சிவன் கொள்ளுகின்ற உருவம் அருவம் அரு உருவம் என்கின்ற மூவகை திருமேனிகளும் பல வகை மொழிகளும் ஆகிய எல்லாம் ஓம் என்பதாகிய பிரணவத்தில் உள்ளதாகவே பார்க்கப்படுகிறது. அதனால பிரணவ யோகத்தால் சித்தி முத்திகள் யாவும் கிடைக்கும் அப்படின்னு உணர்த்தப்படுகிறது நமக்கு. அப்ப அந்த பிரணவம் அப்படிங்கிறது எல்லாவற்றிற்கும் மூலமாக பார்க்கப்படுகிறது. அப்ப பிரணவம் இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத கருத்தை எல்லா அருளாளர்களும் சொல்லி இருக்கின்றார்கள். சரி, இப்படி இந்த 5 எழுத்தும் 5 பொருளை உணர்த்துமாயின் ஆன்மா பாசத்தோட நிக்குமா இல்ல பதியோட கூடி இருக்குமா, ஆன்மா எது கூட கூடி இருக்கும் அப்படின்னு கேள்வி எழுந்தா அதுக்கு அடுத்த பாடலாக 83வது பாடலை தருகிறார். ஊன நடனம் ஒரு பால், ஒரு பாலா ஞான நடனம் தான் நடுவே நாடு அப்படிங்கிற பாடலை சொல்றாரு. நம்ம இந்த ஊன நடனம் ஞான நடனம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே உண்மை விளக்கத்துல தனித்தனி பாடலாகவும் நம்ம பார்த்திருக்கிறோம். இத நிறைய நூல்கள்ல இந்த ஊன நடனம் ஞான நடனம் அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்குங்கிறதையும் நம்ம மாணிக்க வாசகருடைய திருவாசகத்திலையும் சொல்லி இருக்கிறோம். எத்தனையோ நூல்கள்ல அதை சொல்லப்பட்டிருக்கிறதையும் சொல்லி இருக்கிறோம். அது அந்த திருவருட்பயன்லையும் தனி பாடலா ஒரு பாடலாக சொல்லி இருக்கிறார். ஊன நடனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உயிருக்கு பாசம் அப்படிங்கிற நம என்னும் எழுத்து ஒரு பால் ஒரு பக்கம் இருக்க, ஞான நடனம் அறிவை விளக்கும் சிவ என்னும் எழுத்து அது ஒரு பாலா ஒரு பக்கம் இருக்க, தான் இவற்றை பொருந்தி சிற்றின்பம் பேரின்பம் பெறும் ஆன்மாவாகிய ஏ என்னும் எழுத்து. அப்போ நம சிவய அப்படின்னு சொல்றோம், சிவய நம அப்படின்னு சொல்றோம். நம்ம மந்திரம்னாலே சிவய நம அப்படின்னு தான் சொல்றோம். அப்ப சிவ அப்படிங்கிறது முதல்ல இருக்குது. அதுக்கு அடுத்து 3வது எழுத்தா இருப்பது ஏ, சிவ ஏ. நம அடுத்து பின்னாடி இருக்கிறது. அப்ப இந்த ஆன்மா நடுசுல இருக்குது. இந்த ஆன்மா நடுவுல இருக்கக்கூடிய ஆன்மா எது கூட சாரும் அப்படிங்கிறத கேள்வி. அந்த கேள்விக்குதான் இந்த பாடல் சொல்லப்படுகிறது. அப்போ ஊன நடனம் அப்படின்னு சொன்னா அது நம கூட சேரும். அது உலகத்தை அனுபவிக்கும், பிறப்பு மேல பிறந்து பிறந்து வரக்கூடியது, உலகத்தை அனுபவிக்கக்கூடியது. சிவ அப்படிங்கிறது கூட சேர்ந்தா அது நமக்கு அருளை குறித்து, அருளை பற்றி நின்று பெருமானிடத்தை நாட்டமாக உலகத்தை விட்டு பாசத்தை நீங்கி
அருள் கூட சேரக்கூடிய நிலையா இருக்கும். அப்போ சிவ ய நம அப்படிங்கிற இந்த 5 எழுத்துல இந்த ஆன்மா நடுநாயகமாக இருக்கிறது. இந்த நடுநாயகமாக இருக்கும் பொழுது சிவத்திட்டு சாருமா, சிவ அப்படிங்கிற எழுத்துக்கள் கூட சாருமா, இல்ல நம கூட சாருமா அப்படிங்கிற கேள்விக்குதான் இந்த பாடல். ஊன நடனம் ஒரு பால், ஒரு பாலா ஞான நடனம், தான் நடுவே நாடு. அப்ப ஆன்மா நடுசுல நிக்குது. அந்த பக்கம் ஊன நடனம், இந்த பக்கம் ஞான நடனம் அப்படின்னு. நடுவே இவை இரண்டிற்கும் நடுவே இருப்பதை நாடு மாணவனை நீ ஆராய்ந்து அறிவாயாக அப்படிங்கிறது பாடல். இதனுடைய விளக்கமாக பார்த்தோம் என்றால், உயிருக்கு தன் வேற்றினமாகிய பாசப்பற்று ஆகிய ஊனம் இருக்கும் போது அதை நீக்க இறைவன் செய்யும் தொழில் ஊன நடனம். நம்மகிட்ட என்னது இருக்குது அப்படின்னா மலம் சார்பு இருக்குது. மலம் நம்மளை பற்றி நிற்கின்றது. அப்ப அந்த மலத்தை நீக்குவதற்காக அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா ஊன நடனம் செய்கின்றான். நமக்கு பாசம்ங்கிறது வேற்றினம், நம்ம இனம் கிடையாது, நம்ம அறிவு பொருள். அப்ப அறிவா இருக்கிறது யாரு அப்படின்னா பெருமான் தான். அப்ப நம்ம பெருமானுடைய இனம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், ராஜகுமாரன் அப்படின்னு சொல்றோம். பெருமான் ராஜா, நம்ம எல்லாம் அவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சிவஞான போதத்துல 8ஆம் நூற்பாவுல சொல்லப்படுகிறது. நாம எல்லாம் ராஜகுமாரன் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம எல்லாம் யாரு, அறிவு பொருள். அப்ப நமக்கு பகை பொருள், வேற்று பொருள் எது அப்படின்னா பாசம், அது சடப்பொருள். அதுல இருந்து நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக பெருமான் என்ன செய்யறாரு அப்படின்னா நமக்கு ஊன நடனத்தை செய்கின்றார். இந்த ஊன நடனம் எதனால செய்கின்றார் அப்படின்னா நம்மளுடைய மலங்கள் நீங்குவதற்கு, நமக்கு பிறவியை மீண்டும் மீண்டும் கொடுத்து அதில் உள்ள அழுக்கை நீக்குகின்றார். ஒவ்வொரு பிறவியிலையும் ஆன்மா மேம்பட்டுதான் இருக்கிறதே தவிர ஆன்மா என்ன ஆகாது, தேய்ந்து போவதில்லை. ஆன்மாவின் அறிவு வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்ப இந்த அறிவை வளர்ப்பதற்காக அவன் ஊன நடனம் எடுத்து இந்த ஆன்மாக்களை பிறப்பு வழியாக செலுத்துகின்றான், வினை வழியாக செலுத்தி அந்த வினைகளை தேய்க்கின்றான். இவ்வூனம் படிப்படியாய் நீங்கி இறைவனாகிய பதிப்பொருளிடம், அதான் தன்னிடத்தில், சரியா, பதிப்பொருளிடம் பற்று ஏற்படும் போது ஆன்மா முழுமையான சிவஞானம் பெரும் பொருட்டு அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா ஞான நடனம் செய்கின்றான். அப்ப இந்த பாசம் தேய தேயதான் ஆன்மாவுக்கு என்ன பற்று வருது அப்படின்னா சிவத்தின் மேல பற்று வருது. அந்த சிவத்தின் மேல பற்று வரும் பொழுது அவன் என்ன நடனம் செய்கின்றான் அப்படின்னா அவன் ஞான நடனம் செய்கின்றான். இவை இரண்டுக்கும் உட்படுவது பதிக்கும் பாசத்திற்கும் வேறான ஆன்மா. அப்ப பாசம் பதிட்ட உட்படாது, பதியும் ஆன்மாட்ட இந்த பாசத்திட்ட போய் நிக்காது. இதுக்கு ரெண்டுலையும் நிக்கக்கூடிய ஒரே பொருள் எது அப்படின்னா இந்த ஆன்மா மட்டும்தான். இதைத்தான் சிவய நம என்ற திருவைந்து எழுத்தால் எனம அப்படிங்கும் போது ஏ நம அப்படிங்கும் போது அது ஊனமாகவும், சிவய அப்படிங்கிற போது ஞானமாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த நமங்கிற பாச எழுத்து அதுல நீங்கி விடுகிறது. சிவ அப்படிங்கும்போது பதி எழுத்தாகிய ஏ ஆன்மா இங்க சேருது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப இந்த ஆன்மா எழுத்தாகிய யகாரம் பதி எழுத்தாகிய சிவ என்பதற்கும் பாச எழுத்தாகிய நம என்பதற்கும் இடையில அமைந்திருக்கிறதை நாம அறிந்து கொள்ளலாம். அதத்தான் மாணிக்க வாசகரும் சொல்லுவாரு, பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன்னை அப்படின்னு சொல்றாரு. பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை அப்படின்னு சொல்லும் போது நம்மள இந்த திரோதான சக்தி, சரியா, நம்மள வளர்க்குது. கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அதுல இருந்து அந்த மலத்தை ஊட்டி அதுல இருந்து வெளியில கொண்டு வருவதை சொல்லப்படுகிறது. பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை அப்படின்னு திரோதானத்தை சொல்லுகிறது. பொற்புடைய மாயை புணர்ப்பு அப்படின்னு சூக்கும ஐந்தொழில சொல்லி அவையே தானேயாய் தூல ஐந்தொழில் தாம் தாம் உணர்வின் தமி அதிசூக்கும ஐந்தொழிலையும் சொல்லப்படுகிறது. அப்ப பிறவிருத்திங்கிற நடனம் ஊன நடனமாகிய ய நம அப்படிங்கிறதையும், நிவர்த்தி நடனம் அப்படிங்கிற ஞான நடனமாகிய சிவ அப்படிங்கிறதையும், சாந்தி அதீத நடனம் அது மோன நடனம் பேசா எழுத்தாகிய சி அப்படிங்கிறதையும்
சொல்லப்படுகிறது. இத பதி பசு பாச விளக்கம் அப்படிங்கிற நூல்ல 2ஆம் பாடல்ல இந்த கருத்தையே சொல்லுவதாக இருக்கிறது. அஞ்செழுத்தின் ஒருபுடை பதியென அமரும் வஞ்சமுற்றுள்ள ஒருபுடை பாசமாய் வதியும் துஞ்சலின்ற இடையினில் பசுவென துலங்கும் அஞ்செழுத்தின் மும்முதல் அறிந்தவர் பிறவார் அப்படின்னு பதிபசு பாச விளக்கத்துல சொல்லப்படுகிறது. இதே திரு சதகத்துல வான நாடரும் அறிவொணாதனி மறையில் ஈருமுன் தொடரொணாதனி ஏனை நாடரும் தெரிவொணாதனி என்னை எண்ணிதாய் ஆண்டு கொண்டவா ஊன நாடகம் ஆடுவித்தவா உருகி நான் உனை பருக வைத்தவா ஞான நாடகம் ஆடுவித்தவா நைய வையக துடைய விச்சையே அப்படின்னு இந்த திருச்சதகத்துல சொல்லப்படுகிறது. ஊன நடனத்தையும் ஞான நடனத்தையும் சொல்லி இருக்கிறாரு நம்மளுடைய மணிவாசக பெருமான். இதையே கச்சியப்ப முனிவர் சொல்லியிருக்கிறாரு. பேரூர் புராணத்துல இந்த நடனங்களை அதிகமா சொல்லப்படக்கூடிய பாடல்கள் எதுலலாம் இருக்குது அப்படின்னு நம்மளுடைய அடியனுடைய ஞான ஆசிரியர் சொல்லி அதுல இருந்துதான் நமக்கு இப்போ பாடல்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறாரு வெள்ளிக்கிழமை நம்மளுடைய குழுவிலேயே. எதுலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா உண்மை விளக்கம் அப்படிங்கிறதுல இந்த நடனத்தை குறித்து அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது அப்படி என்றும், கச்சியப்ப முனிவர் அருளிய பேரூர் புராணத்திலையும் அதிகமான பாடல்கள்ல வருகிறது என்றும், திருமூலர் அருளிய திருமந்திரத்திலும் அதிகமான பாடலாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 நூல்கள்லையும் நம்மளுடைய பெருமானுடைய நடனத்தை குறித்து அது அதிகமாக வருகிறது என்று சொல்லி இருக்கிறாரு. கச்சியப்ப முனிவர் அருளிய பேரூர் புராணத்துல 812வது பாடல், 813வது பாடல், 814வது பாடல் இதுல எல்லாம் இந்த ஊன நடனம், ஞான நடனம், மோன நடனத்தை குறித்து வருவதாக இருக்கிறது. இதே கருத்தை பெரிய புராணத்திலையும் சொல்லி இருக்கிறாரு. 2206வது பாடல்ல நம்மளுடைய பெரிய புராண ஆசிரியர் சொல்லி இருக்கிறாரு. நீடு பெரும் திருக்கூத்து நிறைந்த திரு உள்ளத்து நிலைமை தோன்ற ஆடுமாறு அது வல்லான் ஐயாற்றி எம் ஐயனே அப்படின்னு சொல்றாரு சேக்கிழார் பெருமானும். இப்படி ஒவ்வொரு அருளாளர்களும் சொல்லும் பொழுது இந்த ஆன்மா ஆணவத்தின் நீங்கி முத்தி நிலையாகிய சிவத்தை எவ்வாறு பெறும்? ஏன்னா ஒண்ணு இந்த பக்கம் சார்ந்து இருக்கும், இல்லைன்னா இந்த பக்கம் சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப இதுல இருந்து நீங்கி முக்தி நிலையாகிய சிவத்தை எவ்வாறு பெறும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு அடுத்த பாடல் 84வது பாடலாக நமக்கு விளக்கம் தருகிறாரு. விரிய மேவி எவ்வை மீள விடா சித்தம் பெரிய வினை தீரின் பெரும் அப்படிங்கிறது பாடலாக இருக்கிறது. ஏவை ஏங்கிறது ஆன்மாவை, மேங்கிறது விரிந்தால் ஆணவ மலம் ஆவாகரித்து முழுமையாக மூடி நிற்கக்கூடிய மேவி இறைவனின் திரோதான சக்தி மாயை கண்மங்களை ஆன்ம பொருந்த செய்து மீள விடாமல் ஆணவ மலம் தேயும் வரை ஆன்மாவை பிறப்பு நிலையினின்று மீள விடாது தம் பெரிய வினை தீரின் ஆன்மாவின் சஞ்சித வினை ஈட்டம் கெடுமாயின் பெரும் பேரின்ப பொருளாகிய சிவத்தை சிவஞானத்தால் ஆன்மா பெரும் வீடு பேராகிய முக்தியை பெறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இதனுடைய விளக்கமாக இந்த ஆன்மாவை ஆணவ மலம் முழுமையாக மூடி உள்ள நிலை அனாதி கேவலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னா அங்க விளக்கம் நடைபெறாது. ஆன்மாவுக்கு பிறப்பு எடுத்த பிறகுதான் என்ன ஆகும்? விளக்கம் கிடைக்கும், அறிவுல விளக்கம் கிடைக்கும். இது அனாதி கேவலம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆணவ மலம் முழுமையாக மூடி இருக்கக்கூடிய நிலை. இந்த நிலையில் உள்ள ஆன்மாவை இறைவன் தன் கருணையால் மீட்க கருதி தன்னுடைய ஆணை என்னும் பரியாய பெயருடைய திரோதான சக்தியால் ஆன்மாவை மாய கண்மங்கள் பொருந்த செய்து சகல நிலைக்கு கொண்டு வருவான். அப்போ பெருமானுடைய பெரும் கருணை தான் நமக்கு காரணம்.
நம்ம இந்த பிறப்பு பிறந்திருக்கிறோம் அப்படின்னா அதை பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னா நமக்கு சித்தியார் பாடல் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மனித பிறவி அப்படிங்கிறது எத்தனையோ கோடி பிறவிகளுக்கு இடையில தான் ஒரு பிறவி கிடைக்குது. ஆனா அந்த பிறவி கிடைச்சது அப்படின்னா அதை பயன்படுத்த தவறிவிட்டால் அந்த பிறவி கிடைத்தும் நமக்கு என்ன ஆகாது, பிரயோஜனம் இல்லாம போயிருது. ஏன்னா கருவிலே அழியக்கூடிய உயிரினங்கள் இருக்கிறது. பிறந்த பிறகு சிறுமையிலேயே அழியுது, அடுத்து இளமையில் அழியுது, அகார மரணங்கள் எல்லாம் சம்பவிக்குது. அப்ப இந்த ஆன்மா முழுமையாக அந்த பூரணத்துவை அடையாமல் விட்டு விட்டால் பிறகு மறுபடியும் எத்தனை கோடி பிறவி கழிச்சோதான் ஒரு மனித பிறவி கிடைக்கும். அப்ப இந்த ஆன்மா இருக்கக்கூடிய இந்த மனித பிறவியை என்ன செய்யணும் அப்படின்னா பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப அந்த பயன்படுத்துறது அப்படின்னா என்ன அப்படின்னா தீட்சை எடுத்து வழிபாடு செய்யணும். ஏன்னா இந்த பெருமானுடைய பெருங்கருணையினாலதான் நம்மளை மீட்கணும் அப்படிங்கிற ஒரு பெரும் கருணை. இல்லைன்னா கேவலத்துலதான் கிடப்போம். கேவலத்துல கிடக்கும் போது இந்த அறிவு விளக்கம் பெறாது. அப்ப பெருமானுடைய பெருங்கருணையினால நமக்கு என்ன ஆகுது, பெருமான் இந்த கருவிகரணங்களை கூட்டி வைக்கிறான். மாயையும் கண்மத்தையும் நமக்கு கூட்டி அது ஒரு விளக்கா தர்றான். இந்த விளக்கா தந்ததுதான் இந்த உடம்பு. அப்ப இந்த உடம்ப வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும், பெருமானை அறிய முடியும். அப்ப இந்த உடம்ப பயன்படுத்தணும். இருக்கிறது வரைக்கும் நல்லபடியாக பயன்படுத்தி விட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா இந்த நல்லபடியா பயன்படுத்தலைன்னா இந்த உடம்பு கிடைத்தும் என்ன ஆகுது, பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். அப்போ பெரிய கருணை பெருமானுக்கு நம்ம மேல இது மாதிரி கருணை வேற யாரும் நம்மளுக்கு செய்வதே கிடையாது. ஏன் அப்படின்னா நமக்கெல்லாம் என்னதான் இருக்குது அப்படின்னா இந்த மலங்கள் பற்றி இருப்பதனால நம்மள என்ன நினைக்கிறோம், ஒருத்தர்கிட்ட பேசினா கூட கோவப்படுறோம். ஒருத்தருக்கு கூட ஒரு தடவை சொல்லி கொடுக்கறது கூட என்ன ஆகுது, நமக்கு கோவம் தான் முன்ன கட்டி வருது. ஆனா பெருமான் நம்ம மேல அப்படி கோவப்படுறதே கிடையாது. அவன் கோவப்பட்டா நம்மால தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பெருமானுடைய பெருங்கருணையினால நமக்கு இந்த கருவிகரணங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறான். கொடுத்திருந்தாலும் அதை நம்ம என்ன பண்றது இல்ல, ஒழுங்காக பயன்படுத்துவது இல்லை அப்படிங்கிறதா 100% உண்மை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா இது அறியாமலே இருக்கிறாங்க. இந்த உடம்பு எதுக்கு கொடுத்திருக்கிறான் அப்படின்னு அறியாமலே இந்த உலகத்துல எத்தனை ஆன்மாக்கள் இருக்குது. நம்மளை விடுங்க, நம்ம எல்லாம் சித்தாந்தம் படிக்கிறோம். ஆனா நம்மகிட்ட தான் என்னது இருக்குது, ஈகோவே இருக்குது. சித்தாந்தம் படிச்ச பிறகு ஈகோவே அதிகமா இருக்குது. அப்ப அறியாத மக்களை என்ன சொல்றது? அப்போ ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த உடம்பு எதுக்கு கிடைச்சிருக்குங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்க தீட்சை எடுக்கிறதுல பெருமானை குறிச்சு சிந்திக்கிறது கூட கிடையாது. ஆனா நம்ம பெருமானை குறிச்சு சிந்திக்கிறோம். இந்த ஆகம நூல்களை படிக்கிறோம், வேதங்களை படிக்கிறோம், இந்த அருளாளர்கள் கொடுத்த சாத்திர நூல்களை படிக்கிறோம், தோத்திர நூல்களை படிக்கிறோம், இதெல்லாம் செய்யறோம். செய்யுதோம் நம்ம என்ன மட்டும்தான் இருக்கிறோம், கீழ்நிலையில தான் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா நம்மகிட்ட எல்லார்ட்டையுமே ஈகோ இருக்குது, போட்டி இருக்குது, பொறாமை இருக்குது, கோபம் இருக்குது. நம்மகிட்ட யார்கிட்டையுமே அந்த அன்பு நிலை இன்னும் முழுமையாக வரல அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அப்படி முழுதுமா அன்பு வந்துச்சுதுன்னா நம்ம பெருமானை அடைவதற்கு எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா பெருமானுடைய பெரும் கருணை இந்த உடம்ப கொடுத்திருக்கிறான், அதை துச்சமாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அருளாளர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஏன்னா இது துச்சில் அப்படின்னு இழிந்ததா சொல்லக்கூடாது. இது பெருமான் இருக்கக்கூடிய உறைவிடம் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுகிறது. சகல நிலைக்கு கொண்டு வருகிறார். இப்பிறப்பு நிலை ஆணவ மலம் நீங்கும் அளவு. இந்த பிறப்பு நிலை நீங்கணும் அப்படின்னா ஆணவ மலம் நீங்கணும். அது வரைக்கும் ஆன்மா பொருந்தி இருக்குமாறு வைப்பான். அப்ப அது வரைக்கும் இந்த உடம்போட நம்மளை பொருத்தி வைப்பான். பின் ஆன்மா செய்யும் சிவ புண்ணியத்தால், இந்த ஆன்மா செய்யக்கூடிய சிவ புண்ணியத்தினாலதான் என்னதெல்லாம் நடக்குது அப்படின்னு பாருங்களேன். இருவினை ஒப்பும், இருவினை ஒப்பால் மலபரிவாகமும், மலபரிபாகத்தால் சத்தினிபாதமும் ஏற்படவே இந்த தவத்தின் முதிர்வுல ஆன்மாவின் பக்குவம் முதிர்வுனால இறைவன் எப்படி வரான், குருவாய் வெளிப்பட்டு தீக்கை செய்து வைப்பார். அது வரைக்கும் நமக்கு கிடையவே கிடையாது. அப்ப நமக்கு சிவபுண்ணியம் செய்யணும். சிவபுண்ணியத்தை அதிகமாக செய்ய செய்யதான் என்ன நடக்கும் அப்படின்னா என்னெல்லாம் நடக்கும், இருவினை ஒப்பு நடக்கும்,
இறைவனை ஒப்பு அதிகமாக ஆகும் போது மலபரிபாகம் நடக்கும், மலம் தேய ஆரம்பிக்கும். இந்த மலபரிபாகம் ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு சத்தினிவாதம் வந்துவிடும். சத்தினிவாதம் வரும் பொழுது பெருமான் எங்க வருவாரு? நமக்கு குருவாய் வந்து இருந்து தீட்சை கொடுப்பாரு. தீட்சை கொடுத்து விட்டார் என்றால் இந்த ஆன்மாவுக்கு உபதேசம்தான். ஆன்மா உபதேச மந்திரமாகிய ஸ்ரீ பஞ்சாங்கரத்தால் ஏகனாகி இறைவனியில் வலுவாது நின்று கொண்டு ஞான பூசை செய்யவே ஆணவ கண்ம மாயாமல வாசனங்களும் நீங்கி அருள் விளக்கமாம் சிவ யோகத்தை பெற்று பின் அந்த சிவஞானத்திற்கு விடயமாகிய சிவத்தை அறிந்து அனுபவிக்கும். அதுக்கு பிறகுதான் என்னத்தை அனுபவிக்கும்? சிவத்தை அனுபவிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ ஸ்ரீ பஞ்சாக்கரத்தை ஓதக்கூடிய தகுதி வேணும். நம்ம இப்ப எல்லாரும் தீட்சை எடுக்கிறோம். முதல் தீட்சையாகிய சமயம் எடுக்கிறோம். சமயம் எடுத்து அதுல 2 வருடம் கடுமையாக உழைத்தோம் அப்படின்னா அதுல வலுவாது நிற்கும் பொழுது என்ன ஆகுது? நமக்கு அதனுடைய பக்குவ மேல்நிலையால நமக்கு பெருமானை உணர்த்துவார். ஓகேப்பா, நீ போய் விஷேடம் எடு அப்படின்னு சொல்லி விஷேட தீட்சை எடுக்கிறோம். விஷேடத்துல நல்லா அழுந்தி நிற்கும் போது பெருமான் நமக்கு மனதுக்குள்ள உணர்த்துவார். உணர்த்தும் போது நம்ம ஞான தீட்சை பெறுகிறோம். அந்த ஞான தீட்சை பெறும் பொழுது நமக்கு என்ன இருக்காது? நம அப்படிங்கிற பாசங்கள் நீங்கி விடுகிறது. யான் எனது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீக்கக்கூடிய நிலையாக வருகிறோம். அப்ப சிவைய அப்படிங்கறதுதான் இருக்கும். இந்த ஆன்மா சிவத்தினுள் அருளோட ஒன்றி நின்று அருள் நம்ம எங்க கொண்டு சேர்க்கும்? சிவத்தோட கொண்டு சேர்க்கும். அப்ப அந்த ஞான பூசை செய்ய செய்ய கண்ம மாயா மல வாசனைகளும் நீங்கி அருள் விளக்கமாக கூடிய சிவ யோகத்தில் நின்று அதுக்கு சிவத்துக்கு விடையும் என்னதான்? சிவன் தான். சிவத்தை அனுபவிக்கக்கூடிய சிவபோகம் கிடைக்கும். அதுதான் ஆனந்த விளக்கம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவ்வாறு இந்த ஆன்மா சிவபோகத்தை பெறும் அப்படிங்கிறத உணர்த்தப்படுகிறது. இத திருமூலர் தம்முடைய 10ஆம் திருமந்திரத்துல 10ஆம் திருமந்திரத்துல அதுல சொல்றாரு. 901வது பாடலாக மட்டவில் தாமரை மாது நல்லாளுடன் ஒட்டி இருந்த உபாயம் அறிகிலர் விட்ட எழுத்தை விடாத எழுத்துடன் கட்ட வல்லார் உயிர் காக்க வல்லாரே அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி 937வது பாடல்லையும் சொல்றாரு. நீரில் எழுத்தின் இவ்வுலகர் அறிவது அது நகரம். வானில் எழுத்தொன்று கண்டறிவர் இல்லை, அது சிகாரம். யார் இவ்வெழுத்தை அறிவார் அவர்களே ஊனில் எழுத்தை உணர்கிலர் தாமே அப்படின்னு 937வது பாடல்ல திருமந்திரத்துல சொல்றாரு. இந்த சிகாரத்தை உணர்ந்தவர் பிறவிக்கு ஏதுவான நகார மகாரங்களை உணரார் அப்படிங்கிறத இந்த பாடல்கள்ல உணர்த்துறாரு. அதுபோல சிவன் சக்தி, சீவன் செரு மலம் மாயை, அவன் சேர்த்த பாசம் மலம் 5 அகல சிவன் சக்தி தன்னுடன் சிவனார் சேர அவன் சேர்த்த பாசம் அணுகிலாவே அப்படின்னு சொல்றாரு. இதுல கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை அப்படின்னு நமக்கு 3 நிலைகளையும் சிவஞான சித்தியார் சிவப்பிரகாசம் அப்படிங்கிற 2 நூல்கள்லையும் நமக்கு அடுத்தடுத்த பாடல்கள்ல நமக்கு சொல்றாரு. 228வது பாடல்ல கேவல நிலையும், 229வது பாடல்ல சகல நிலையும், 230வது பாடல்ல சுத்த நிலையும் சிவப்பிரகாசத்துல இந்த சிவஞான சித்தியார்ல சொல்லப்படுகிறது. அதுபோல சிவப்பிரகாசத்துல 33வது பாடல் கேவல நிலையும், 37வது பாடல் சகல நிலையும், 48வது பாடல் சுத்த நிலையும் சொல்லப்படுகிறது. அறிவிலன் அமூர்த்தன் நித்தன் அராகாதி குணங்களோடும் செறிவிலன் கலாதியோடும் சேர்விலன் செயல்கள் இல்லான் குறியிலன் கருத்தா அல்லன் போகத்தில் கொள்கையிலான் பிரிவிலன் மனத்தினோடும் வியாபி கேவலத்தில் ஆன்மா அப்படின்னு 228வது பாடல்ல
கேவல நிலையை சித்தியார்ல சொல்லப்படுகிறது. அதே போல சகலத்தை உருவினை கொண்டு போக யோக்கியன் துண்ணல் செப்பல் வரு செயல் மருவி சத்தமாதியாம் விடயம் தன்னில் புரிவதும் செய்தி அங்கு எல்லா யோனியும் பூக்குழன்று திரிதரும் சகலமான அவத்தையில் சீவன் சென்றே அப்படின்னு 229வது பாடல்ல அந்த சகல நிலையை சொல்றாரு. 230வது பாடல்ல சுத்த நிலையை சொல்றாரு. இருவினை செயல்கள் ஒப்பின் ஈசன் தன் சத்தியதோய் குருவருள் பெற்று ஞான யோகத்தை குறுகி முன்னை திரிமலம் அறுத்து பண்டை சிற்றறிவு ஒளிந்து ஞானம் பெருகி நாயகன் தன் பாதம் பெறுவது சுத்தமாமே அப்படின்னு சொல்றாரு. அப்ப நமக்கு மலங்கள் நீங்கணும், மலங்கள் நீங்கினாதான் பெருமான்கிட்ட போய் சேர முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவ்வாறு நம்ம முக்தி பெற பஞ்சாங்கரத்தை எப்படி ஓதணும், நமக்கு இந்த எல்லாமே அந்த பஞ்சாங்கரத்துக்குள்ளதான் நமக்கு அடைபட்டு இருக்குதுன்னு சொல்றோம். அப்ப இந்த பஞ்சாங்கரம் இந்த 5 எழுத்து அது ஓம்காரத்துக்குள்ள இருக்குதுன்னு சொல்றோம். அப்ப இந்த ஓம்காரத்துக்குள்ள இருக்கிறத விரித்து சொன்னோம்னா பஞ்சாக்கரமா சொல்றோம், சுருக்கி சொன்னா ஓம்காரம்னு சொல்றோம். இதை எப்படி ஓதணும் அப்படின்னு அடுத்த கேள்வி பிறக்கும் போது அதுக்கு அடுத்த பாடலாக தருகிறார். மாலார் திரோதம் மல முதலா மாறுமோ மேசி மேலாசி மீளா விடின் அப்படின்னு 85வது பாடலை தருகிறாரு. இந்த மாதிரி நம்ம எப்படி ஓதணும், எந்த முறையில ஓதணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம உண்மை விளக்கத்துல ஏற்கனவே படித்திருக்கிறோம். ந முதலா ஓதணுமா, சி முதலா ஓதணுமா அப்படிங்கறதெல்லாம் அந்த ஓதும் முறை அப்படிங்கறது விரிவாவே நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இங்க 2 வரி பாடலாக நமக்கு குரலாக தந்திருக்கிறாரு. மாலார் திரோதம் மல முதலா மாறுமோ மேலா சி மீளா விடின் அப்படின்னு பாடலை சொல்றாரு. மால் ஆர் திரோதம் மலம் அப்படின்னா மயக்க அறிவாகிய ந அப்படிங்கிற காரணம் என்னும் திரோதம், அதற்கு காரணமாய் இருக்கக்கூடிய மகாரமாகிய ஆணவம் அப்படிங்கிற ந ம அப்படிங்கிற முதலாக நின்றால் அதை கொண்டு வச்சு ஓதிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா எதை பற்றி இருக்குது அப்படின்னா நேம அப்படிங்கிற பாசத்தை பற்றி இருக்கிறது, உலகத்தை பற்றி நின்று கொண்டு ஓதுவது. மாறுமா, பாசம் நீங்குமா அப்படின்னா அது நீங்காது. மாறுமோ அப்படின்னு ஓம்காரமா சொல்றாரு, எதிர்மறையா சொல்றாரு. மாறுமா அப்படின்னா அது மாறாது, நீங்காது. சி மேலா, சி மேலாசின்னு சொல்லி இருக்கிற அத சீய முதல்ல எடுத்து சி மேலா, சி சிவத்தை குறிக்கும், சி முதலாக நிற்குமாறு சிவத்தில் பற்று வைத்துக் கொண்டு அதை வைத்து ஓதினால் மீளாவிடின் அநேக காலம் இருந்த நம ஆகிய உலகப்பற்று நீங்கி சிவமாகிய பதிப்பற்றாகிய இயல்பு நிலைக்கு ஆன்மா மீளாவிடில் அப்படின்னு சொல்றாரு. அப்போ முதல்ல நகாரத்தை வைத்து நம்ம அப்படின்னு ஓதுனோம்னா எதுலதான் நம்ம அழிந்து இருக்கிறோம் அப்படின்னா உலகத்து மேலதான் நின்று கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப நமக்கு எப்படி வச்சு ஓதணும் அப்படின்னா சிவம் சிவய நம, சிவய சிவ சி அப்படின்னு ஓதணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த இளமையிலேயே நம்ம தீட்சை பெற்று அந்த நமச்சிவாய மந்திரத்தை ஓதி அதிலிருந்து இந்த உலகப்பற்றிலிருந்து விடுபட்டு சிவத்தை முதன் பொருளாக கொண்டு சிவய நம என ஓதி அதிலிருந்து நம என்பது முழுவதும் நீங்கி சிவய அப்படின்னு நம்ம முக்தி பஞ்சாட்சரம் அப்படின்னு அந்த முக்தி பஞ்சாட்சரத்தை ஓத தகுதி பெற வேண்டும். அதிலிருந்து நம்ம அழுந்தி காரண முக்தியாகவும் அதி சூக்கும காரணமாக இருக்கக்கூடிய சீயையும் ஓதணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனுடைய விளக்கமாக பார்த்தோம் என்றால் ஆன்மா மகாரங்களில் பற்று வைத்து தூல பஞ்சாட்சரத்தையே ஓதிக்கொண்டிருந்தால் திரோதான சக்தியின் பிறப்பு நிலையில் இருந்து ஆன்மா என்ன ஆகாது, நீங்காது இருக்கும். அது நீங்க ஆன்மா உலகப்பற்று நீங்கி சிவப்பற்று கொண்டு சிகாரத்தை முதலாக வைத்து ஓது மந்திர உபதேசத்தை பெற வேண்டும்.
அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதையே நமக்கு உண்மை விளக்கம் 41வது பாடல்ல சொல்லி இருக்கிறாரு. சிவன் அருள் ஆவி திரோதமலம் ஐந்தும் அவன் எழுத்து அஞ்சின் அடைவாம் இவன் இன்றி நம்முதலா ஓதில் அருள் நாடாது நாடும் அருள் சிம்முதலா ஓது நீ சென்று அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 43வது பாடலும் உண்மை விளக்கத்துல சொல்லி இருக்கிறாரு. ஆதி மலம் இரண்டும் ஆதியாய் ஓதினால் சேதியாமும் மல முதல் தீர்வாகா போதம் மதிப்பரிதாம் இன்பத்தே வாழலாம் மாறி விதிப்படி ஓது அஞ்செழுத்துமே. அப்ப விதிப்படி மாறி ஓது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இப்ப நேவ முதல்ல வச்சு ஓதிக்கிட்டு இருக்கவங்க விதிப்படி மாத்தி ஓதணும். சீவை அருளை பிடிக்கணும், சிவத்தை பற்ற வேண்டும், உலக பற்றோட நிக்க கூடாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது உண்மை விளக்க பாடல். நம்ம இந்த பாடலை ஏற்கனவே உண்மை விளக்கம் அப்படிங்கிற நூலை சிந்திக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம், விரிவாக சிந்தித்தோம். இப்படி நம்ம எந்த மந்திரத்தை எப்படி ஓதணும் அப்படின்னு நாம் உயர்ந்த மந்திரத்தை ஓதிக்கொள்ளலாமா? நமக்கு இந்த மந்திரம் கொடுத்திருக்குது. நமக்கு இப்ப நமச்சிவாய மந்திரத்தை கொடுத்திருக்குது. நமச்சிவாய மந்திரத்தை கொடுத்திருக்கும் பொழுது நம்ம சிவய நம அப்படின்னு ஓதலாமா? அடுத்த கேள்வி வரும், இல்ல இதுதான் நல்ல மந்திரமா, இல்ல அதுதான் உயர்ந்த மந்திரமா, சிவயன்னு ஓதணுமா, இல்ல சிவ சிவன்னு ஓதணுமா, இல்ல சி அப்படின்னு ஓதணுமா அப்படின்னு நமக்குள்ள என்னவாகும், குழப்பங்கள் வரலாம். ஏன் அப்படின்னா பஞ்சாட்சரம் ஓதணும்னு சொல்றீங்க, சி முதலா வச்சு ஓதணும்னு சொல்றீங்க. ஆனா நாங்க எதுல இருக்கிறோம், சமயத்துல இருக்கிறோம். சமயத்துல இருக்கும்போது நமக்கு நமசிவாயத்தை தந்திருக்கிறாங்க, நேவ வச்சுதான் ஓதிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நேங்கிற நமசிவாயங்கிறது குறைஞ்ச மந்திரமா, அப்ப அதை ஓதக்கூடாதா அப்படின்னு கேள்விகள்லாம் எழும். அப்படி கேள்விகள்லாம் எழுந்தால் அதுக்கு பதில் வேணும் இல்லையா? எந்த மந்திரத்தை வைத்து ஓதணும், நமசிவாய ஓதணுமா, சிவய சிவய நமன்னு ஓதணுமா, இல்ல சிவ அப்படின்னு ஓதணுமா, இல்ல சி சிவ அப்படின்னு எதை வச்சு ஓதணும் அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு ஓதிக்கொள்ளலாமா, இல்ல குரு மூலம் தான் வேங்கணுமா, இல்ல குரு அந்த மந்திரத்தை தந்தாலும் எனக்கு இந்த மந்திரம் தான் பிடிச்சிருக்குது, அப்ப நம்ம இந்த மந்திரத்தை வச்சு ஓதலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதிலாக அடுத்த பாடல் தருகிறாரு. 86வது பாடலாக பதில் வருகிறது. ஆராதி ஆதாரம் அந்தோ அது மீண்டு பாராது மேலோதும் பற்று அப்படிங்கிற பாடலை தருகிறாரு. இந்த பாடலை நம்ம வரும் வகுப்புல இருந்து சிந்திக்கலாம் என்று இத்தனை நேரமும் அமைதியாகவும் பொறுமையாகவும் கேட்டுக்கொண்டிருந்த இந்த அடியார் பெருமக்களுடைய கமலபாதங்களை வணங்கி பெருமானுடைய பெரும் கருணையும் குருவருளையும் வியந்து இந்த ஞான சாத்திர நூலை நாம் தொடர்ந்து சிந்தித்து வரலாம் என்று விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும். ஆறிரு தடந்தோள் வாழ்க.